ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 29/10/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. தந்தையின் எந்த ஒரு பெயர் சாதாரணமானது, ஆனால் காரியம் மிக உயர்ந்ததுன்னு கேட்குறாங்க பாபா. பாபாவை தோட்டக்காரர், படகோட்டின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் எவ்வளோ சாதாரணமாக இருக்குது, ஆனால் விஷக்கடலில் மூழ்குபவர்களை அக்கறை கொண்டு சேர்ப்பது என்பது எவ்வளோ உயர்ந்த காரியம். குழந்தைங்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் சொர்க்கவாசி ஆக்க வேண்டும்ங்கிறாங்க பாபா. அநேகருக்கு நன்மையும் செய்யணும். நீங்கள் பெரும் செல்வந்தராக ஆகுறீங்க, அவங்க அனைவரும் ஏழைகளாக இருக்காங்க. எதுவரை உங்களது கையோடு கை இணையவில்லையோ அதுவரை சொர்க்கவாசியாக ஆக முடியாது. தந்தையின் கையோ அனைவருக்குமே கிடைக்கிறதுலாம் இல்லை. தந்தையின் கை உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. உங்களுடைய கை பிறகு மற்றவர்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களின் கை பிறகு மற்றவர்களுக்கு கிடைக்கும். எப்படி யாராவது நீச்சல் தெரிந்தவர்கள் என்றால் மூழ்கியவர்கள் ஒவ்வொருவரையும் அக்கறை கொண்டு சேர்ப்பார்கள். நீங்களும் கூட மாஸ்டர் படகோட்டியாக இருக்கிறீங்க. அநேக படகோட்டிகள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய தொழிலே இதுதான். நாம் ஒவ்வொருவரின் படகையும் அக்கறை கொண்டு சேர்ப்பதற்கான வழி சொல்லணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. யார் சிறந்த பக்தர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று பாபா கேட்டிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தி அளவற்றது. தேவிகள் முதலானவர்களின் பூஜைக்காக எவ்வளோ செலவு செய்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இதனால் அல்பகால சுகம்தான் கிடைக்கிது. எப்படி பாவனை வைக்கிறாங்களோ அது நிறைவேறுது. தேவிகளை அலங்கரித்து யாருக்காவது சாட்சாத்காரம் ஆயிற்று என்றால் அவ்வளவுதான், குஷியாகி விடுறாங்க. இதனால் எந்த பயனுமே கிடையாது. மீராவின் பெயரும் பாடப்பட்டிருக்கு. பக்த மாலை இருக்குது. பெண்களில் மீராவும் ஆண்களில் நாரதர் சிரோன்மணியும் பக்தர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு பூஜை அந்தளவுக்கு செய்வதில்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களாகி உங்களில் கூட நம்பர்வார் இருக்கிறீங்க. மாலையின் மணிகளோ அநேகம் இருக்கிறாங்க. மேலே பாபா பூவாக இருக்கிறாரு. பிறகு யுகல், அதாவது பிரம்மா சரஸ்வதி பூவுக்கு அனைவரும் வணக்கம் செய்கிறாங்க. ஒவ்வொரு மணிக்கும் வணக்கம் செய்கின்றனர். ருத்ரயஜ்யம் படைக்கின்றாங்க என்றால் அதிலும் கூட அதிகமாக பூஜை சிவனுக்கு தான் செய்கிறாங்க. சாலிகிராம்களுக்கு அவ்வளவு செய்கிறதில்ல. சிந்தனை முழுவதும் சிவன் பக்கம் உள்ளது. ஏனென்றால் சிவபாபாவினால் தான் சாலிகிராம்கள் அவ்வளவு புத்தி கூர்மையானவர்களாக ஆகியிருக்காங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்படி விஷார் சாகர் மந்தன் செய்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களாகிய நீங்கள் பெரிய சபையில் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். எப்போதுமே எங்காவது சொற்பொழிவு செய்வதற்காக செல்வீர்கள்னா எந்த தலைப்பில் சொற்பொழிவு செய்ய வேண்டுமோ அதனை பற்றி விஷார் சாகர் மந்தன் செய்து எழுத வேண்டும். பாபா விஷார் சாகர் மந்தன் செய்ய வேண்டியதில்லை. கல்பத்திற்கு முன் என்ன செய்ய சொல்லியிருந்தாரோ அதை சொல்லிவிட்டு செல்லுவார். நீங்களோ தலைப்பை பற்றி புரிய வைக்கணும். முதல்ல எழுதி பிறகு படிக்கணும். சொற்பொழிவு செய்த பின் நினைவில் வருது, இந்தந்த பாயிண்ட்டுகளை சொல்லவில்லையேன்னு. இதை சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இதுபோல் ஆயிடுது. ஏதாவது பாயிண்ட் மறந்து போகுது. முதல்லையோ சொல்லணுங்கிறாங்க பாபா. எதை பற்றி யாருமே அறிந்து கொள்ளவில்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, புருஷார்த்தத்தினால உயர்ந்த பதவி பெறணும். அந்த பக்கம் உள்ளவர்கள் தங்களின் தர்மத்தில் உயர்ந்த பதவி பெறுவாங்க. நாம் மற்றவர்களின் தர்மத்தில் செல்றதில்லை. அவங்களோ வருவதோ அரை கல்பத்திற்கு பின் தான். அவர்களும் அறிந்திருக்கிறாங்க நமக்கு முன்னால் பாரடைஸ் இருந்ததுன்னு. பாரதம் அனைத்திலும் பழமையானது, ஆனால் எப்போது இருந்தது அதை யாருமே அறிந்து கொள்ளவில்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சத்யுகத்தில் எது மனதில் கூட வராது என்று பாபா கேட்டிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது இரட்டை அகிம்சையாளராக ஆகுறீங்க. அஹிம்சோ பரமா தேவி தேவதா தர்மம். இரட்டை அகிம்சை உள்ளதென பாடப்பட்டிருக்கு. யார் மீதாவது கை வைப்பது, துக்கம் கொடுப்பது, இதுவும் கூட ஹிம்சை ஆகுது. பாபா தினந்தோறும் புரிய வைக்கிறாரு, மனம் சொல் செயல்னால யாருக்குமே துக்கம் தரக்கூடாது. மனதில் நிச்சயமாக வரும். சத்யுகத்தில் துக்கம் என்ற சொல் மனதில் கூட வராது. இங்கோ மனம் சொல் செயலில் வருது. இந்த சொல்லை நீங்கள் அங்கே கேட்கவும் மாட்டீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் இப்பொழுது ஏழை ரூபத்தில் இருக்கிறார் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயண் கோயிலுக்கு செல்கிறீங்க. இன்னும் நீங்கள் சொல்லுவீங்க, இது போல் ஆகி கொண்டிருக்கிறோம்னு. கிறிஸ்துவும் இங்கே தான் இருக்கிறார்னு குழந்தைங்களாகி நீங்கள் சொல்லுவீங்க. அநேகர் சொல்கிறாங்க, கிறிஸ்து ஏழை ரூபத்தில் உள்ளார்னு. தமோ பிரதான் என்றால் யாசிப்பவர் ஆகிறார் இல்லையா?
புனர்ஜென்மமோ நிச்சயமாக எடுப்பார் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசராக இருந்தவர்தான் இப்போது யாசிப்பவராக இருக்கிறார். வெள்ளை மற்றும் கருப்பு, இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது மிகவும் அழுக்கடைந்து இருப்பதாக பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் சொல்கிறாங்க கங்கை பதீத்த பாவனி, அதாவது தூய்மையாக்க வல்லதுன்னு. பாபா சொல்கிறாரு, இந்த சமயம் 5 தத்துவங்கள் அனைத்தும் தமோ பிரதானாக உள்ளன. அனைத்து குப்பை கூலங்களும் அங்கேதான் போய் விழுது. மீன்கள் முதலியனவும் அங்கே இருக்குது. கங்கை தண்ணீரும் உலகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தண்ணீரில் எத்தனை உயிர்கள் வாழுது. பெரிய பெரிய கடல்களில் இருந்தும் எவ்வளவு உணவு கிடைக்குது. அப்போது ஒரு கிராமம் போல ஆகுது இல்லையா? கிராமத்தை பிறகு பதீத பாவன் என்று எப்படி சொல்லுவாங்க? பாபா புரிய வைக்கிறாரு, இனிமையான குழந்தைங்களே, பதீத்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான்னு பாபா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, யார் விஜயமாலையின் மணியாக வருவார்கள்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்போது பாபா சொல் தேகம் இருந்த போதும் இல்லறத்தில் இருந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் தீவிர பக்தி செய்கிறாங்க. அது சதோ பிரதான் தீவிர பக்தின்னு சொல்லப்படுது. எவ்வளவு தீவிர பக்தியாக உள்ளது. இப்போது பிறகு நினைவினுடைய தீவிர வேகம் வேண்டும். தீவிர நினைவு செய்பவர்களுக்குத்தான் உயர்ந்த பெயர் கிடைக்கும். விஜயமாலையின் மணியாக வருவார்கள்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.